விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 102 புள்ளிகள் சரிஞ்சு 22,929 நிறைவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 199 புள்ளிகள் சரிஞ்சு 75,939 முடிஞ்சிருக்கு. வாங்க நாகப்பன் சார்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு அவர்கிட்ட பேசுவோம். சார் மாலை வணக்கம். மாலை வணக்கம் சிவி. மார்க்கெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு. அங்க வந்து டொனால்ட் ட்ரம்ப் மீட் பண்றதுக்கு முன்னாடியே இந்தியா மேல ஏதோ டாரிஃப் போட்டிருக்கிறதா செய்தி எல்லாம் வந்தது. பிரஸ் மீட்லாம் கூட கொடுத்துருக்காருங்க பிரதமர் மோடி. அதே மாதிரி மிகா அப்படின்லாம் கூட வந்து பேசியிருக்காரு. முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் என்னென்ன சார்? அவர் என்ன டாரிஃப் போட்டிருக்காரு இந்தியா மேல ட்ரம்ப்? மார்க்கெட்டை பத்தி பேச மாட்டேன்ட்டு திரும்ப மார்க்கெட்டை சுத்தி தான் பேச போறோம். ட்ரம்ப் வந்து மகா வர்சஸ் மிகா அப்படின்னு சொல்லி மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், நம்ம வந்து மேக் இந்தியா கிரேட் அகைன்கிறோம், மிகா அப்படிங்கிறோம். ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று போட்டியில ரெண்டு பேருமே 2030 நம்ம ட்ரேடை டபுள் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவர் ட்ரம்ப் ஒரு பக்கம் வந்து மோடி இஸ் மை குட் ஃப்ரெண்ட், கிரேட் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றப்ப, அதே சமயத்தில் இந்தியா இஸ் அ டஃப் பிளேஸ் டு டூ பிசினஸ்ங்கிற மாதிரி, ஹார்ட் பிளேஸ் டு டூ பிசினஸ் பிகாஸ் ஆஃப் டேரிஃப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டேரிஃப்ஸ்லாம் ரொம்ப ஹையஸ்ட் அப்படிங்கிறாரு, கிட்டத்தட்ட உலகத்திலேயே ஹையஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஹார்ட் பிளேஸ் டு டூ பிசினஸ்ங்கிறாரு. மஸ்க் மோடியை மீட் பண்ணதை பத்தி அவங்கெல்லாம் அதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமா இது மார்க்கெட் பிசினஸ் எல்லாம் ரிலேட்டட் தான் இரு நாடுகளுக்கு இடையே. அப்புறம் தனிநபர்கள் அவர் மஸ்க் எல்லாம் வந்திருக்காருன்னா அதுதான். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டர்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில் இருப்பாங்க. அதுல வந்து நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு. அமெரிக்கா நமக்கு நிச்சயமா மிலிட்டரி அதுக்கான இதை விற்க போறாங்க. அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ க்ரூட் ஆயில் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக விற்க போறோம், எக்ஸ்போர்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான அறிவிப்புகள் வந்திருக்கு. நமக்கு ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய இப்போ டாலர்ல வந்து சர்ப்ளஸ் இருந்தா பரவாயில்ல. நம்மகிட்ட இருக்கிறது வந்து டாலர் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கல நமக்கு டாலர் அதிகமாக தேவைப்படுது. இந்த சூழல்ல இது எப்படி பேன் அவுட் ஆகுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இது வந்து ஒரு டாரிஃப் வார துவக்கி விட்டது. பொதுவாக இந்த இந்தியா அமெரிக்கா சந்திப்பு இல்லை, பொதுவாகவே கடந்த 2-3 நாட்களா பேசுறது அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொதுவாக ஊடகங்கள்ல தவறாக சொல்லப்படுகிறது. என்னன்னா, ஆல்ரெடி டாரிஃப் வார ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, டாரிஃபை வந்து அதிகரிக்க போறாரு. எந்தெந்த நாடுகள் எங்க அமெரிக்காவில் இருந்து செய்யக்கூடிய இறக்குமதிக்கு அதிக இது போடுறாங்களோ, டாரிஃப் போடுறாங்களோ, அந்த நாட்டில் இருந்து நாங்க இறக்குமதி செய்யறதுக்கு அதே அளவுக்கு அதிக டாரிஃபை போடுவோம். ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. நாங்க ரெசிப்ரோகேட் பண்ணுவோம் அதை அப்படின்னு சொல்றாரு. அதுல இந்தியாவை பற்றியும் சொல்றாரு அவர். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அப்ப இதெல்லாம் பெரிய பாதிப்பு உருவாகும், உடனே பண்ண போறாங்களான்னா இல்ல. இதை வந்து இதுக்காக நாங்க பண்ணுவோம் இன் பிரின்சிபல் அவர் சொல்லிட்டு அவங்க அரசு அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த துறைகள்ல சொல்லியிருக்காரு. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. எந்தெந்த நாடுகளிலிருந்து நமக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்றதுக்கு அதிக டாரிஃப் போடுறாங்க, அங்கிருந்து இறக்குமதி செய்யறதுக்கு நம்ம என்ன போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒப்பீட்டு அடிப்படையில் ரெண்டும் எப்படி இருக்கு, எங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெனால்ட்டியா இருக்கோ அதெல்லாம் நம்மளும் அவங்களுக்கு அது மாதிரியான பெனால்ட்டி இதை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பிரிலிமினரி, ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி அல்லது ஒரு ஸ்டடி மாதிரி தான் அது போக போதே தவிர உடனே போறதுக்கான அறிகுறி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இது சில மாதங்கள் ஆகலாம் நான் நினைக்கிறேன். ட்ரம்ப்பை நம்பி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனால் நிச்சயமா இது ஒரு சில மாதங்கள் ஆகும். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஒரு இது எடுக்கிறாரு. அந்த இதுல இருந்து தான் இதை வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது அல்லது நம்ம பங்குச்சந்தை பாதிக்கப்பட்டதுன்னு இன்னைக்கு பிசினஸ் ஊடகங்கள்ல போடுறதெல்லாம் வந்து ஏற்புடையதாக இல்லை. எப்படியும் மார்க்கெட் நம்ம கரெக்ஷன் மோட்ல இருக்கு. அந்த கரெக்ஷன் ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கு. மேபி இதுக்கு சின்னதாக அக்ரவேட் பண்ணிருக்கும் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட். அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். இப்போ பிரதமர் மோடி இங்க வரப்போறாரு. மார்க்கெட்டுக்கு வரலாம் சார். மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே டெய்லியுமே வந்து இறங்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பாக்குறப்ப நிஃப்டில அட்வான்ஸ் 9 தான், டிக்ளைன் 41. ப்ராடர் மார்க்கெட் பாக்குறப்பையும் அப்படிதான் சார் இருக்கு. 1.5 வச்சுக்கலாமா சார்? அது ஆமா, 1.5 அந்த அளவுல தான் இருக்கு. அதே மாதிரி 52 வீக் லோ திரும்ப அதிகமா இருக்கு. ஹை 47 இருந்தாலும் லோ 641 பங்குகள் இன்னைக்கு வந்து மும்பை பங்கு சந்தையில வந்து 52 வார லோவை தொட்டிருக்கு. என்எஸ்சிலையும் 563 பங்குகள். அதே மாதிரி லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண பங்குகளுடைய எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட 490 பங்குகள் பிஎஸ்சியில். என்எஸ்சிலையும் கணிசமாக அதிகரிச்சிருக்கு. ஸோ எல்லா பேராமீட்டர்ஸ்லையுமே வந்து நெகட்டிவா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்கிறதாக எனக்கு தெரியல. ஈவன் இன்ஃபேக்ட் நீங்க செக்டார்னு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாலுமே அக்ராஸ் த செக்டார்ஸ், ஏதாவது ஒரு செக்டார் இன்னைக்கு ஏறி இருக்கான்னா எதுவுமே இல்லை. எல்லா செக்டாருமே வந்து இறங்கி இருக்கு. அதே மாதிரி லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே வந்து இறங்கி இருக்குது. குறிப்பாக ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் 250 3%
50 மேல், ஸ்மால் கேப் 50 3%, கிட்டத்தட்ட 4%. மிட் கேப் 150, மிட் கேப் என்எஸ்சி ஸ்மால் கேப் 100 3%க்கு மேல, மிட் கேப் 100ங்கிறது 2.5%. ஸோ எல்லாமே 2லிருந்து 3.5% அப்படின்னு கணிசமாக இறங்கி இருக்கு அக்ராஸ் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப். வீழ்ச்சி மிட் கேப் ஸ்மால் கேப்ல தான் மீண்டும் அதிகம். நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் 0.5% கூட விழுகல, அதுக்கு கம்மியா தான் விழுந்திருக்கு. இந்த இறக்கம்ங்கிறது இன்னும் அதிகரிக்கும்னு நீங்க கணிக்கிறீங்களா சார், இல்ல இதே மாதிரி போயிட்டு இருக்குமா சைட்வே வாக்ல? இல்ல சைட்வேஸ் வித் லோயர் பயஸ், கீழே இறங்கிட்டு தான் இருக்கும். அப்பப்போ சைட்வேஸ் போகும், சின்ன ரெக்கவரி இருக்க மாதிரி காட்டும். பட் திரும்ப டவுன்வர்ட் ட்ரெண்டுக்கு வருவதுதான் நம்ம கடந்த செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 22,800ங்கிற அளவுல ஒரு டெக்னிக்கலா அடுத்த லெவல் சப்போர்ட் இருக்கு. சென்ற ஆண்டு மார்ச் மாதம் இந்த புது ரேலி துவங்கியது அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 22,100ல இருந்து 22,300ன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு 100, 150, 200 புள்ளிகள் அதுதான் வலுவாக ஒரு பேஸா இருந்து அங்கிருந்து ஆரம்பித்தது. ஒரு ட்ரிபிள் டாப்னு ட்ரிபிள் பாட்டம்னு ஆகி அதுக்கப்புறம் ஒரு பீக்கு வந்தது சந்தை. 26,000 தாண்டியது. இப்ப அந்த 26,000 தாண்டியது இப்ப திரும்ப கிட்டத்தட்ட 13% இந்த 52 வார உச்சத்துல இருந்து விழுந்திருக்கு. இதுக்கான அடுத்த சப்போர்ட் லெவல் 22,800 கிட்ட. அந்த 22,800ங்கிறதுமே இன்னைக்கு ஒரு பிரீஃபா பிரீச் ஆனிச்சு. மதியம் ஒரு 2:10 2 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் அதுக்கு முன்பு கூட கிட்டத்தட்ட ஒரு மணியை போல ஒரு தடவை, ரெண்டாவது திரும்ப 2:30 மணி போல ஒரு முறை, 2 முறை பிரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு க்ளோசிங்ல ஷார்ட் கவரிங்னால ஏறி இருக்கு. மண்டே பெரும்பாலும் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ, ஒருவேளை சின்ன ரெக்கவரி இருந்தால் கூட, புல் பேக் இருந்தால் கூட, அதற்கு பிறகு மீண்டும் இந்த ட்ரெண்ட் நடக்கும். அப்ப 22,800ங்கிறது அடுத்த சப்போர்ட், 23,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். 22,800 பிரேக் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அதுவும், ஏன்னா அது ஒரு ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டம் ஆகி ஏறினது ஒரு சின்னது, அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் சொல்ல முடியாது கன்சாலிடேஷன் ஃபேஸ் அந்த பீரியட்ல சென்ற ஆண்டு மார்ச். அதையும் பிரேக் ஆனா அடுத்து 21,800 இருந்து 22,200 வரைக்கும் போகலாம். பட் பெரும்பாலும் இந்த லெவல்ல கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டா இருந்துட்டு தான் போகும்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ரெட்ல தான் சார் காமிக்குது. இப்போ இன்னும் லாஸ் வராம இருக்கிறதுக்கு, லாஸ் ஆச்சு இப்ப இருக்க லாஸ் வச்சு வித்துட்டு அவங்க போயிடலாமா, இல்ல என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாமா அவங்க? நிறைய பேருக்கு போர்ட்போலியோ ரெட்ல காமிக்குதுன்னா 2 விஷயம் நடந்திருக்கணும். ஒன்று, அவங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இருந்திருக்கணும். 1 இயருக்குள்ள பங்குகளை வாங்கியிருந்தா தான் இந்த மாதிரி ரெட்ல காமிக்கும். ஈவன் 1 வருஷத்துக்கு முன்னால வாங்கியிருந்தா கூட, அல்லது 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கியிருந்தா கூட, இண்டெக்ஸை வாங்கியிருந்தா கூட, அதை விட இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருக்கணும். அதாவது 2023ல வாங்கியிருந்தால் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது பாசிட்டிவா தான் இருக்கணும். இப்பவே ரெட்ல இருக்குதுன்னா இன்னும் போக போக நான் சொல்லதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். அப்ப இன்னும் கூட அடி வாங்கும். அப்ப நல்ல பங்குகளா இருந்தால் ஆவரேஜ் பண்ணலாம், இல்லைன்னா குவைட்டா கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு இருக்குது பெட்டர். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் லாஸ் கொஞ்சமா இருந்ததுன்னா அந்த நஷ்டத்தை பதிவு செய்து விட்டு பணத்தை வெளியே எடுத்து இந்த மாதிரியான வாய்ப்புக்கு காத்திருத்தல், அல்லது இன்றே ஏற்கனவே இறங்கி இருக்கக்கூடிய முன்னணி பங்குகள், சில பங்குகள் நல்ல வாய்ப்பை கொடுக்குது, அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, அதுல முதலீடு செய்யறதுங்கிறது நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். நான் 300 ரூபாய்க்கு வாங்கினேன், அது 300க்கு வந்தால் தான் விற்பேன்னு காத்திருந்து அன்னைக்கு தேதிக்கு 300க்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பங்கு ஒருவேளை 350 கூட போகலாம் ஒரு ஆண்டுல. அது அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு இது ஓராண்டு கழித்து திரும்ப 300க்கே வந்துச்சுன்னா இதுல விற்கிறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை. இன்னைக்கு 290 இருக்கு, 280 இருக்குன்னா கொடுத்துட்டு அதை வாங்குறது பெட்டரா இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு தைரியம் வேணும், இதுக்கு ஒரு மனோதைரியம் வேணும். இதுக்கு ஆங்கரிங் பயஸ்னு சொல்லுவோம். நிறைய பயஸ்ல ஒரு 2-3 டைப் இருக்கு. அந்த மாதிரியான பயஸ் காரணமாக, அதாவது பயஸ்னு சொல்றது ஒரு என்ன சொல்றது, நம்ம மனோதத்துவ ரீதியிலான ஒரு அணுகுமுறை நஷ்டத்தை பதிவு செய்வதற்கு பெரும் வழியாக இருக்கும். அதாவது பங்கு சந்தையில என்ன சொல்லுவோம்னா, சைக்காலஜி ரெண்டும் சேர்த்து ஃபைனான்சியல் எக்கானமி, ஃபைனான்சியல் எக்கனாமிக்ஸ் சொல்றது. அதுல என்ன சொல்லுவோம்னா, 10 ரூபாய் நஷ்டம் தரும் வலிங்கிறது தான் ரொம்ப அதிகமா இருக்கும் 10 ரூபாய் லாபம் தரும் சந்தோஷத்தை விட. இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, 10 ரூபாய் லாபம் தரக்கூடிய சந்தோஷத்தை விட 5 ரூபாய் நஷ்டம் தரக்கூடிய வலி அதிகம், டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும் பெயின் பெரும்பாலானவர்களுக்கு அப்படின்னு. அதனால பெரும்பாலானவர் அந்த நஷ்டத்தை பதிவு செய்ய விரும்புறது இல்லை. ஏன்னா அதை பர்சனலா ரிஃப்ளெக்ட் ஆகிறதாவும் எடுத்துக்காங்க. நான் எவ்வளவு கெட்டிக்காரன், நிறைய ரிசர்ச் பண்ணி பல பேரை கேட்டு அலசி ஆராய்ந்து இந்த பங்கை வாங்கியிருக்கேன், இது எப்படி நஷ்டத்துல முடியும் பாத்திரலாம், நான் 2 வருஷம் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அந்த சில சமயம் தவறான முடிவுகள் எல்லோரும் எடுப்பேன். நான் நிறைய எடுத்திருக்கேன், போன வருஷமே கூட பண்ணியிருக்கேன். அது 30 ஆண்டுகள் ஆனாலும் அந்த தவறு செய்வதற்கு நாம் தவறுவதில்லை. தவறாமல் தவறு செய்வோம். அந்த தவறை உடனடியாக உணர்ந்து சரி செய்து கொள்வது நம்முடைய புத்திசாலித்தனம். அந்த வழியை தாண்டி அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ரொம்ப வேலிடான பாயிண்ட் சார். முதலீட்டாளர்களுக்கு இந்த சமயத்துல உங்களோட ஆலோசனைங்கிறது உபயோகமா இருக்கும். இந்த பக்கம் அந்த Q3 ரிசல்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு ஏதாவது கம்பெனி முடிவுகள் வெளியாயிருக்கா?
வந்திருக்கு, பார்க்கலாம். தொடர்ந்து நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள், முக்கியமான நிறுவனங்களுடைய முடிவுகள் எல்லாம் வெளிவந்து விட்டது. பட் நேற்று கூட நாட்கோ ஃபார்மா பத்தி பேசணும், உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆமாங்க சார். அவங்க வந்து நேற்று வந்து ஒரு 20% அந்த பங்கு விலை வீழ்ந்திருந்ததுன்னா, அந்த வீழ்ச்சி இன்றும் நிற்கவில்லை. இன்றுமே வணிகத்திற்கிடையே 10% மேல அந்த பங்கினுடைய விலை வீழ்ந்தது. 1400 ரூபாய் அந்த மாதிரிலாம் இருந்த பங்கு இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் கீழே 900 ரூபாய் அப்படின்னு வந்திருக்குது. இன்ஃபேக்ட் 883 அந்த மாதிரி வந்திருக்கு. இன்னைக்கு மட்டும் கூட ஒரு கிட்டத்தட்ட 100 ரூபாய் 92 ரூபாய் கிட்ட வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. இந்த மாதிரி வீழ்ச்சி எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து வலுவான நிறுவனங்களை தேர்ந்தெடுத்தால் கூட தவறான விலையாக இருந்தால் நம்ம அதை தொடர்ந்து இறங்கும் பொழுது வாங்குவதற்கு தயாரா இருக்கணும். இல்லைன்னா நம்ம அந்த பங்குகளை கொஞ்ச நாள் தொடாம இருக்கிறது பெட்டர். அது 6 மாதமா இருக்கலாம், ஓராண்டா கூட காத்திருத்தல் நல்லது. நம்ம உரிமையின் உறும்பறை அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம இது பேசுவோம், பார்த்து கேட்டிருப்பீங்க அந்த காலத்துல. அது மாதிரி தான் நம்ம காத்திருக்கணும் கொக்கு. அது மாதிரி இருக்கணுங்கிறது நமக்கு அதுக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும். அது போக வேறு சில முடிவுகள் வந்திருந்தது. ஐடி அந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியானது. நிகர லாபம் நிகர நஷ்டம் 49 கோடி அப்படின்னு சொன்னா அந்த பங்கினுடைய விலை கிட்டத்தட்ட 5%, அதாவது 14 ரூபாய் இறங்கி 270 ரூபாயில வணிகம் நடந்தது ஐடிஐ லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். அதே மாதிரி தீபக் நைட்ரேட் அப்படிங்கிறது கெமிக்கல் அந்த இதுல இருக்கக்கூடியது, அதுவுமே 10% லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணுச்சு பிரைஸ். ஏன்னா அவங்களுடைய காலாண்டு முடிவுகள் வந்து சிறப்பானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுடைய எபிட்டா 45% குறைஞ்சிருக்கு. ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன். நேற்று அதை பற்றி பேசணும், எபிட்டானா என்னன்னு. அது 45% குறைந்திருக்கிறது. இதுக்கு முந்தைய காலாண்டில் 304 கோடியாக இருந்தது, இப்ப 168 கோடியாக இருந்தது. ரொம்ப ஃபேன்சிட் ஸ்டாக் ஒரு கட்டத்துல சந்தையில். அந்த என்னுடைய பங்கு இன்னைக்கு வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. அதுக்கு அந்த காலாண்டு முடிவுகள் ஒரு காரணம். இது போக இன்னும் சில முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு, நம்ம நாளை பார்ப்போம். அடுத்து ஐபிஓ பத்தி பேசுவோம் சார். ஹெக்ஸாவேர் நேற்று வந்து ரொம்ப கம்மியா தான் வந்ததுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எப்படி சார்? ஃபுல் ஆயிடுச்சா அது? ஆமா, 2.5 மடங்குக்கு மேல சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு என்ற மதியத்திற்கு மேல். என்ன காரணம்னா, இது 8750 கோடி ரூபாய் அந்த ஐபிஓ. ஸோ அதுல ஒரே ஒரு விஷயம் வந்து QIB நல்ல, அதாவது பெரிய விண்ணப்பதாரர்கள் இப்ப பெரிய அளவுல இருக்கவங்க எல்லாம் போட்டிருக்காங்க, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர்ஸ் எல்லாருமே. பட் ரீட்டைல்ல பெரிய ஆதரவு இல்லை. ரீட்டைல் ரீட்டைல்ல 8% தான் புக் ஆயிருக்குதுன்னு இன்று மதியத்திற்கு மேல் வெளியான தகவல். அது எப்படின்னு தெரியல. பட் ஆனா இஷ்யூ வில் ஃபெயில் த்ரூ ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. ஸோ அதோட இந்த ஐபிஓ ரஷ் பெரும்பாலும் முடிவுக்கு வந்துட்டதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய தேதியில பெரிய அளவுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான ஐபிஓஸும் சமீப காலத்துல அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்கதான் எனக்கு தெரியல. வந்ததுன்னா பார்க்கலாம். FPOs 1-2 இருக்கு, ஃபாலோ ஆன் ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவோம், அது வரும், அது நம்ம பார்த்துக்கலாம். இன்ஃப்ளேஷன் ரேட்டை பத்தி இன்னொரு தடவை வந்திருக்காமே, WPI. ஆமா, நம்ம சிபிஐ பத்தி பேசணும் இல்லையா, நுகர்வோர் விலை குறியீடுன்னு. அது இப்போ அதை தொடர்ந்து இப்போ வந்து WPIன்னு சொல்லக்கூடிய மொத்த விலை குறியீடு ஜனவரி மாதத்திற்கானது 2.31% குறைந்திருக்கிறது. இதற்கு முந்தைய மாதம் 2.37% இருந்தது, இப்ப 2.31%. இது ஒரு பக்கம் இருக்கு. இது வந்து பிரைமரி ஆர்டிகல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, அதனுடைய ஃபுட் இண்டெக்ஸ் குறைஞ்சிருக்கு, மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸும் ஃபியூவல் அண்ட் பவரும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் பிரேக்கப் போனீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு வெஜிடபிள் இன்ஃப்ளேஷன் 28%க்கு மேல இருந்தது, இப்ப 8% குறைஞ்சிருக்குங்கிறாங்க. காய்கறிகள் எல்லாம் ரொம்ப விலை கணிசமாக குறைஞ்சிருக்கு. நிறைய காய்கறிகள் வாங்கி சாப்பிடுங்க நீங்க ஹெல்த்தியா. ஆமாங்க சார், தக்காளியில கூட பார்த்தேன் 4 கிலோ 100 ரூபாய்க்கு தராங்களாம். ஓ அப்படியா? ஆனியன் இன்ஃப்ளேஷன் அது மட்டும் அதிகரிச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. 16% இருந்தது, 16%க்கு மேல இருந்து இப்ப 28%. அதே மாதிரி பிரைமரி ஆர்டிகல்ஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. பொட்டேட்டோ இன்ஃப்ளேஷன் 93% இருந்தது, இப்ப 74% இருக்கு அப்படின்னு. ஸோ இது எல்லாமே மிக்சடான ஒரு இதுதான். பட் ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு சின்ன இறக்கத்தில், அட்லீஸ்ட் அதிகரிக்கல அப்படிங்கிறது. அடுத்த மாதமும், அதாவது பிப்ரவரி மாதத்துக்கான தரவுகளும் இதே மாதிரி மார்ச்சில் வருமானால் ஏப்ரல்ல மேலும் வட்டி விகிதம் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் தொழில் நிறுவனங்கள், தொழில் நடத்துபவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக நான் பார்க்குறேன். சூப்பர் சார், இன்னும் நல்லா குறைஞ்சா நல்லதுதான். SIP போடுறதுமே குறையுதாமே சார்? இந்த மார்க்கெட் சரியுறதுனால அது குறையுதுங்களா, இல்ல அது குறையறதுனால மார்க்கெட் சரியுதா? இல்ல, இது சாதாரணமாக சந்தை எப்பொழுதெல்லாம் தொடர்ச்சியாக குறைகிறதோ, நம்ம ஒரு நாட்களுக்கு முன்பு கூட நடக்கக்கூடிய விஷயம். ஆமா, அதுதான் இப்ப நடந்திருக்கு. இன்வெஸ்டர் எக்ஸிட்ஸும் நடக்கும். நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு போவாங்க. இது வரைக்கும் போட்ட வரைக்கும் போறோம், ஆனா SIP கண்டினியூ ஆகட்டும். ஏன்னா சந்தை இறங்குறதுனால அது எனக்கு பலிவான விலையில யூனிட்டுகள் கிடைக்கட்டும். பட் இது வரைக்கும் போட்டதெல்லாம் நல்ல லாபத்துல இருக்கு, நான் அது வரைக்கும் லாபத்தை பதிவு செய்துக்கிறேன், ஒரு பகுதி எடுத்துக்கிறேன்னு எடுப்பாங்க. சில பேர்
போட்ட பணம் மொத்தத்தையும் எடுத்துருவாங்க, லாபம் மட்டும் இருந்துட்டு போகட்டும் மிச்சம் அப்படின்னு எஸ்ஐபியை கன்டினியூ பண்ணுவாங்க. ரொம்ப பேனிக் ஆகிறவங்க தான் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுவாங்க. அது பெரிய அளவில் நடக்கலைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த புது எஸ்ஐபி வர்றதுங்கிறது அதனுடைய ஒரு வேகம் மட்டுப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதே மாதிரி எஸ்ஐபி கேன்சலேஷனும் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு நார்மல் இன்வெஸ்டர் பிஹேவியர் இந்த அளவுக்கு இருக்க வரைக்கும். இது ரொம்ப அக்ரெசிவா கேன்சல் ஆகி அப்புறம் ஸ்டாப் ஆகி பணத்தை வித்ரா பண்றாங்கன்னா அது ஒரு சரியான முடிவாக இருக்காது. சரியான தருணம் இல்லாது. அதுக்கான தருணத்தை எல்லாம் நம்ம அதுக்கான வாய்ப்பை எல்லாம் விட்டுட்டோம். இப்போ அதை பண்றதுங்கிறது சரியா இருக்காது. பட் அது நம்ம உங்க கையில என் கையில நம்ம அதை பேசி இல்லை, நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம முதலீட்டாளர்களுக்கு ஆலோசனையை சொல்லலாமே தவிர அது ஒரு பேனிக் செட் ஆகும் பொழுது, பேனிக் மைண்ட் செட் வரும் பொழுது அது ஒரு அதை கையாள்வதற்கு ஒரு பெரிய அளவில் பக்குவம் வேணும். நான் அதான் சொல்றேன், ஃபைனான்சியல் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது பிஹேவியரல் ஃபைனான்ஸ்னு சொல்லுவோம். அந்த துறை அதை நமக்கு கற்றுத்தரும். நம்ம மனப்பக்குவத்தை எப்படி வளர்த்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழல்ல இதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லித்தரோம். அது உண்மைதான். இப்போ வந்து இந்த எஸ்ஐபி ஒரு தேக்க நிலையை நோக்கி செய்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டரோட எக்ஸிட்ஸும் கொஞ்சம் மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பார்க்கலாம், இந்த மாத டேட்டா அடுத்த மாதம் வரும்பொழுது பிப்ரவரியும் மார்ச்சும் ரொம்ப அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கும். அதுல பிப்ரவரி ரொம்ப முக்கியம். மார்ச்ல கூட இஎல்எஸ்எஸ் சொல்லி ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கான டாக்ஸ் பிளானிங்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ என்ன கேட்டீங்கன்னா வந்து இந்த வருஷம் வரி கட்ட அதுக்கு ஏடிசியில திட்டமிடுறவங்க இஎல்எஸ்எஸ்ல போடுறதுக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் அட்லீஸ்ட் இந்த மாதம் அடுத்த மாதம் திரும்ப ஒரு கூட ஏறுமா ஏறலையான்னு தெரியல. பட் இந்த மாதம் இறங்கி இருக்க பொழுது முதலீடு செய்வதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக எனக்கு தனிப்பட்ட முறையில் தோன்றுகிறது. பட் அவரவர்கள் முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். சார், எஸ்ஐபியில் இப்போ மார்க்கெட் கம்மியாக இருக்கப்போ நிறைய யூனிட் கிடைக்குமா? மார்க்கெட் அதிகமாக இருக்கப்போ கம்மியாக கிடைக்கும், குறைஞ்சிருக்கப்போ நிறைய யூனிட் கிடைக்குமா? நிச்சயமா. அது நீங்க எப்போதெல்லாம் விலை மலிவாக கிடைக்கிறதோ உங்களுக்கு நீங்க அதே பணத்தை கொடுக்கும் பொழுது அதிக யூனிட் கிடைக்கத்தானே செய்யும். நீங்க வந்து ஒரு கிலோ 10 ரூபாய், நீங்க 10 ரூபாய் 100 ரூபா கொடுத்தா 10 கிலோ கிடைக்குதுன்னா அதே வந்து உங்களுக்கு வந்து கிலோ 20 ரூபா ஆனா உங்களுக்கு 5 கிலோ தானே கிடைக்கும். அதே 100 ரூபாய்க்கு. அதே தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும். அதேதான். அந்த 20ங்கிறது திரும்ப 10 ஆகும் பொழுது உங்களுக்கு 10 கிலோ கிடைக்கும். 5 ரூபாய்னா 20 கிலோ கிடைக்கும். நம்ம அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்பை தவற விடக்கூடாதுன்னு தான் என்னுடையது. நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் நான் பார்த்தேன். பங்குகளை குறித்து நான் இப்படி சொல்ல மாட்டேன். பங்குகளில் கவனமா இருக்கணும். தனிப்பட்ட பங்குகளில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட அதிக ஆதாயம் வருதோ அதே அளவுக்கு அதிக ஆபத்தானதும் கூட. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ ஒரு பேலன்ஸ்டு ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல போட்டுட்டு இருக்கோம்னா ஒரு 10 ஆண்டு கால அடிப்படையில் போடும் பொழுது இந்த மாதிரியான ஓரிரு ஆண்டுகள்ங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தரும். அதுல ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நான் ரொம்ப புத்திசாலித்தனமா இன்னைக்கு தான் இறங்கி முடிச்ச உடனே நான் வந்து போடுறேன்னா ஏறிடும். ஏறினதுக்கு அப்புறம் வாங்குறதுக்கு மனசு வராது. தங்கத்திலையும் பார்த்துருப்பீங்க நீங்க. இறங்குன்னு காத்திருப்பாங்க, வாங்க மாட்டாங்க. ஏறும்னு ஏறினதுக்கு அப்புறம் போய் வாங்குவாங்க. அது மாதிரி தான் நடக்கும். நிச்சயம் சார். ஏன்னா உங்ககிட்ட தான் நான் வந்து எஸ்ஐபி ஆலோசனை பெற்று போட்டுக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையுமே எனக்கு வந்து பெரிய லாபம் தான். 20% மேல இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நீங்க நிச்சயமா ஓரிரு ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாவது ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதனாலதான் நீங்க கடந்த ஓராண்டுல ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா சந்தை 4 ஆண்டுகளாக அல்லது 3 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு. 2020 ஏப்ரல் மே தொடங்கி 24 வரைக்கும் ஏறினதுக்கு பிறகு வந்து நம்ம பணத்தை போட்டுட்டு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள என் பணம் எல்லாம் இறங்கிடுச்சு, 20% ஆயிடுச்சு, 10% குறைஞ்சு போச்சுன்னா இண்டெக்ஸே குறைஞ்சிருக்கு 13%. ஸோ அந்த விட கம்மியா குறைஞ்சிருந்தா இன்னும் என்ன கேட்டீங்கன்னா இண்டெக்ஸ் 13% குறைஞ்சிருக்கும் பொழுது 52 வீக் ஹைல இருந்து உங்களுடைய முதலீடு 10% தான் குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலா அது நல்ல முதலீடு குறையவே குறையாதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து பிக்ஸட் டெபாசிட் கிடையாது. அதனால முதலீடு இண்டெக்ஸ் 13% குறைஞ்சிருக்கும் பொழுது, இண்டெக்ஸ் 13% குறைஞ்சிருக்கும் பொழுது நம்மளுடைய முதலீடு வந்து அதை விட அதிகமா இப்ப 20% குறைஞ்சிருக்குன்னா நம்மளுடைய மோசமான முதலீடு. அப்ப நம்ம கவனமா இருக்கணும். சிறப்புங்க சார். ஒரு விஷயம் சொல்லணும் சிவி, இப்ப பங்குச்சந்தை இவ்வளவு ஆபத்தானதுங்கிறாங்க. இந்த பணத்தை எங்க போடுறீங்க? கோஆபரேட்டிவ் பேங்க்ல போட்டேன், ஏதோ எங்கேயோ ஒரு பேர் தெரியாத ஒரு நிதியில போட்டேன் அந்த அப்படிங்கிறாங்க. இந்த பெனிஃபிட் ஃபண்ட்ல போட்டேன். அந்த பெனிஃபிட் யாருக்கானதுங்கிறத நம்ம பார்க்கணும். உதாரணமா பாம்பேல பார்த்திருப்பீங்க, நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க். இது மேல ரிசர்வ் வங்கி கடுமையான நடவடிக்கைகளை மாரட்டேரியம் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அவங்க வந்து வித்ட்ராயல 6 மாசம் அங்கிருந்து பிக்ஸட் டெபாசிட் வித்ட்ராயல 6 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து நியூ லோன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அங்க ஒரு பேனிக்கா பெரிய அளவுல கியூஸ் நிக்க ஆரம்பிச்சிருச்சு டெபாசிட்டர்ஸ். அதே மாதிரி டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாம் அங்கே கூடி இருக்கிறாங்க. ஒரு பதட்டமான சூழல் அந்த ஒரு அவங்களுடைய அந்த பிரான்ச்சஸ்ல இருக்குது. பட் லக்கிலி
5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அது அந்த காப்பீட்டின் அடிப்படையில் கவர் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த 90 நாட்களில் ஒரு டைம் லிமிட் இருக்கு, 90 நாட்கள் நினைக்கிறேன். அதுக்குள்ள அந்த பணத்தை வந்து அவங்க முதல்ல வங்கி கொடுக்கலைன்னா கூட அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி ஒருவேளை வங்கி திவாலானா இல்லைன்னா வங்கியே ஒரு உத்தரவாதம் எடுத்துக்கிட்டு அந்த பீரியட்ல கொடுத்துரும். 5 லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கு ஒரு வங்கியில் காப்பீடு பொதுவாக இருக்கிறது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு ரிஸ்கான வங்கியில போடுறோம்னா மத்திய ரிசர்வ் வங்கியிடம் பதிவு செய்து கொண்ட வங்கியா இருக்கும் பட்சத்தில் 5 லட்சத்துக்குள்ள ஒரு நபர் பேர்ல கணவன் மனைவியா இருந்தா 10 லட்சம் 2 பேர்ல ஜாயிண்டா போடலாம். அதற்கு மேல போடாதீங்க. நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் 30 லட்சம் இருக்கு சார், 40 லட்சம் இருக்கு சார், பொதுத்துறையிலிருந்து விலகி வர்றவங்க, ரிட்டையர் ஆகி வர்றவங்க என்ன சார் ஸ்டேட் பேங்க்ல 7% கொடுக்குறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல 7.5% கொடுக்குறாங்க, பெட்டர் இங்க வந்து ஏதோ 9.5% கொடுக்குறேன்னாங்கன்னு போய் போட்டுட்டு அது நிதி பெனிஃபிட் ஃபண்ட்ல மாட்டிக்கிட்டு பணமே வராம போறதை விட இந்த மாதிரியான பேங்க்ல போடும் பொழுது 8% இருக்குன்னா அந்த 5 லட்சம் காப்பீடு இருக்கா, டிஐசிஜிசி அப்படின்னு சொல்லுவோம், அந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், அந்த அமைப்பினுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்கா, காப்பீடு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போடுறது பெட்டர். ஓ சூப்பர் சார், நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் சார். நிச்சயமா. கமாடிட்டி மார்க்கெட்டுங்க சார். நிச்சயமா கமாடிட்டிஸ் மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு சூழல் நிலவுகிறது. அது க்ரூட் நாள் இல்லை, க்ரூட் இன்னும் அந்த $71.25 கிட்ட தான் இருக்குது. பட் முக்கியமாக தங்கம் $2,934 மீண்டும் அதிகரிச்சிருக்கிறது. வெள்ளி குறிப்பாக $33.25 இதுவும் அதிகரிச்சிருக்கு. இதற்கு என்ன காரணம் சொல்றாங்க? இன்னும் இன்ஃபேக்ட் அமெரிக்கால பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்த பீரியட்ல இருந்தே தங்கத்தின் பிசிக்கல் பார் அதுக்கான தேவை அதிகரிச்சிருக்கா. சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கதா சொல்றாங்க. அப்படி தங்கத்தை தேடி ஓடுகிறார்கள் அப்படின்னு. என்ன காரணம்னா இந்த டாரிஃப் வார் இது நடக்கும் பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க, இங்க வந்து தங்கத்தினுடைய விலை டைட்டனுடைய ரிசல்ட் பார்த்தோம்ல, கையில இருக்க ஸ்டாக்ல வந்து லாஸ் வந்துச்சு. எதனால டாரிஃபை குறைச்சதுனால கையிருப்பில் இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய மதிப்பும் குறைந்தது, தற்காலிகமாக ஒரு காலாண்டு லாஸ் வந்தது. அந்த மாதிரியா அங்க வந்து பாத்தீங்கன்னா டாரிஃப் வார் வரும்பொழுது அவங்க கையிருப்பில் இருக்கக்கூடியதுல வந்து காஸ்ட் அதிகரிச்சிடும். கையிருப்பு இல்லைன்னா அவங்க இம்போர்ட் பண்ணும் பொழுது தங்கத்தை இறக்குமதி செய்தார்கள் என்றால் அது வந்து அதிகரிக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்க பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல வைத்திருக்கவர்கள், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து நிறைய வங்கிகள் உங்களுக்கு நினைவு இருக்கும், நம்ம மத்திய ரிசர்வ் வங்கி கூட பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருந்து வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை மீட்டு எடுத்து வந்து இப்ப அங்க பெரிய கியூ நிக்கதான் பெரிய அளவுல அந்த தங்கத்தை வெளியே எடுப்பதற்கு அவங்களுக்கு லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. கேட்கறவங்களுக்கு எல்லாம் உடனடியாக கொடுக்க முடியல. ஏன்னா பல இடங்களில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம், அது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து சேர்க்கணும், பாதுகாப்பாக எடுத்துக்கிட்டு வரணும். ஹெவியா இருக்கும் தங்கம்ங்கிறது, ஒரு லைட் மெட்டல் கிடையாது. ஸோ அது பாதுகாப்பாகவும் கொண்டு வரணும். அப்படிங்கிறதுனால எங்களுக்கு நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால அமெரிக்கர்கள், அமெரிக்க வங்கிகள், அமெரிக்க நிதி நிறுவனங்கள் அங்கு வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை எடுப்பதில் முனைப்பு காட்டி வருகிறது. இந்தியா இதுல ஒரு விதத்தில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டதாகத்தான் நமக்கு தெரிகிறது. ஓகே, சிறப்புங்க சார். ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு வந்து நம்ம பேசியிருக்கோம் சார். மெகா ஆரம்பிச்சு கமாடிட்டி வரைக்கும். நிச்சயம் நேர்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.